ஹலோ, ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு, அந்த ஆள் எங்க? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அவர் எங்கள் அப்பா. யாரா வேணா இருக்கட்டும், கடனை ஒழுங்கா கொடுக்க முடியலனா மரியாதை எதிர்பார்க்க முடியாது. கடன் வாங்கி கடையை மட்டும் நடத்த தெரியுதுல, ஒழுங்கா கொடுக்க தெரியாதா? கடை இந்த மாதம் கொஞ்சம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அதான் இந்த மாதம் எதுவும் கொடுக்க முடியல. ஓ, அப்போ உங்களுக்கு அதிகமாக லாபம் வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. இல்ல, அப்ப கரெக்டா தானே கொடுப்பீங்க. அதே மாதிரி நஷ்டமானாலும் கொடுக்கணும். போயிட்டு சாயங்காலமா வரேன், பணத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஐயா, என் வண்டி எதிர் வீட்டில் விட்டு என் வண்டி சாவி எடுத்துட்டு போயிட்டா பாருப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. ஆமாப்பா, என் பாக்கெட்ல தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வரியாப்பா. சரிப்பா, இது வரேன். ஹலோ, என்னடா சொல்ற? அசிங்கமா பேசிட்டானா? இதை உடனே கிளம்பி வரேன். இரி. தம்பி, உங்க அப்பாவை அப்படி பேசுனது தப்புதான்ப்பா, என்னை மன்னிச்சிரு. என்னடா இவன் திட்டிட்டு போனவன் வந்து மன்னிப்பு கேட்கறான்னு பாக்குறீங்களா? எங்க அப்பாவை ஒருத்தர் திட்டும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது, அதே மாதிரி தானே உங்களுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். அதான் இந்த மாசம் நானே காசு போட்டு கட்டிக்கிறேன். அப்பாவை அடுத்த மாசம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க சொல்லு. நான் வரேன்.